நியூஸ்லலாம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. போலீஸ் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்கவுண்டர்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது முற்றிலும் தவறானது. தற்காப்புக்காக தான் போலீஸார் வந்துட்டு ரவுடிய சுட்டுக் கொல்றாங்க. நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ரவுடி வந்துட்டு எசைய தாக்க முற்பட்டான். அதனால வந்துட்டு உயிருக்கு பாதுகாப்பின் அச்சுறுத்தல் காரணமாக போலீஸார் வந்துட்டு ரவுடிய சுட்டுக் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எந்த சட்டத்துல குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய நியாய சங்கீதா இந்தியன் பீனல் கோடுக்கு மாற்றாக வந்தது தான் பாரதிய நியாய சங்கீதா. அதில் சாப்டர் 3ல செக்ஷன் 34லேருந்து 44 வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது சாதாரண குடிமக்களுக்கும் இது கொடுக்கப்பட்டது தான். ஒரு குடிமகனின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போது அப்போ வந்துட்டு நம்மளை தாக்க வர எதிரியை நம்ம கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. இது கான்ஸ்டிடியூஷன்லேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் வந்து போலீஸார் வந்து நியூஸ்லலாம் சொல்லும்போது ரவுடி தாக்க முற்பட்ட போது எஸ்ஐ அவர்களை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இராணுவத்துக்கு தான் இந்த என்கவுண்டருக்கு சொல்லு